தஞ்சாவூர் தெற்கு நகர காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட 11 மணி அளவில் சென்னை நீலாங்கரை இல்லத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். அங்கிருந்து 8 மணி நேர பயணம் தஞ்சாவூர் அழைத்து வரப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதாவது வழக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவார் சூழ்நிலையில் காவல்துறையினர் அந்த திட்டத்தை மாற்றி தஞ்சாவூர் மாவட்டம் D7 செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் அவரை அழைத்து வந்தார்கள். ஆனால் அவர் மாநிலத்திலிருந்து வழக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் தான் நான் ஆஜராகிறேன், அங்குதான் என்னிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக கூறியிருந்தார். ஆனாலுமே கூட தொடர்ச்சியாக காவல்துறையினரும் முன்னாள் அமைச்சர்களும் அந்த தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர் தற்போது விசாரணைக்கு அதாவது அவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக கூறி தற்போது அரை மணி நேரமாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு அவரிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் விசாரணை என்பது நடைபெறும் என்றுதான் காவல்துறை தரப்பிலிருந்து நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. அவர் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் விசாரணை நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், KN நேரு, MRK பன்னீர்செல்வம், அதேபோல முன்னாள் அமைச்சர் பொன்முடி, முன்னாள் அமைச்சர் TRP ராஜா, தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் காவல் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், வசந்தம் கார்த்திகேயன் இவர்களெல்லாம் காவலிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் தங்கள் கட்சியின் தலைவரை கைது செய்திருக்கிறார்கள். எதிர்க்கட்சி என்பதற்கு அவர்கள் தொடர்ச்சியாக கடும் நடவடிக்கைகளை எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் இந்த 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. திமுகவினர் ஏராளமானோர் இங்கே குவிந்திருக்கிறார்கள். இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர்கள், அதேபோல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய கட்சி தலைவரிடம் அந்த உண்மை விசாரணை நடைபெறுகிறது ஒட்டி அவர்கள் அந்த காவல் நிலையத்திற்கு வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவினர் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வெளியே வருகை தந்திருக்கிறார்கள். திடீரென்று அதாவது தஞ்சை நகர காவல் நிலையத்தில் அந்த வழக்கு விசாரணை நடைபெறும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அங்கு மக்களுடைய கூட்டம், அதேபோல திமுகவினருடைய கூட்டம் அதிகமாக வரக்கூடும், பிரச்சனை ஏதாவது ஏற்படும் என்று சொல்லப்பட்ட அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வழக்கு விசாரணை என்பது மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் குழு என்பதும் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறது. அவர்களும் அந்த விசாரணையில உடன் இருக்கிறார்கள். ஏனென்றால் 9 பிரிவுகளில் வழக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன பிரச்சனை அதே போல உள்ளே தொடர்ச்சியாக அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தமிழக கட்சிக்கழக அரசு பொறுப்பேற்ற பிறகாக இருவருக்கும் அதாவது திமுக, இருவருக்கும் வாக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வந்தது.